அரிசி பொடிச்சு போறதுக்கு போய் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. வெளியே வந்தால் போதும், கண்ணில் கண்டுட்டு ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டே இருக்கிறது. அடடா வாங்க மாப்பிள்ள, வாமா வாங்க. வாங்கண்ணா வாங்க, நீ வாங்க, உள்ள வாங்க வாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சாமா, சரி உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். வரமா, சரி கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட இங்கே உட்காரலாம், அப்புறம் உள்ள போகலாம். உள்ள வாங்கண்ணா, உள்ள போய் கொஞ்சம் பேசலாம். வந்துட்டு அப்படியே வெளியே நிற்கிறீங்க, உள்ள வாங்க. இல்லம்மா, காத்தாட கொஞ்ச நேரம் வெளியவே உட்காரேன், நீ போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. அவங்க பேசிட்டு இருக்கட்டும், நீ போய் டீ எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அண்ணா அன்னைக்கு காஃபி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கீங்க, அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அது ஒரு தடவை குடிச்சா மறு தடவை கொடுக்க மாட்டாங்க. காலையில் ஒரு தடவை குடிச்சா சாயங்காலம் மட்டும்தான். இதே அவங்க வீட்டு ஆளுங்க வந்து உட்காந்து நொடிக்கு நொடின்னு வச்சு கொடுப்பா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்படியே உள்ள போய் உட்காரேன். நீ மகளுக்கு வந்துட்டாங்களா, பொறுத்து நீ பேசுறத வேலை. அதுவும் காலையில் ஒரு தடவை, 11 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை, 4 மணிக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே இருக்குது. இல்லை பொய்ய பாரு, எங்கள் வீட்டு ஆளுங்க மட்டும் வச்சு ஊத்துறாங்களாமா. சரிங்க, நான் சாப்பாடு செய்கிறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. நம்ம மாமியார்கள் நாத்தனார் வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போனால் விழுந்து விழுந்து நம்ம வேலை செய்வோம். ஆனால் நம்மளுக்கு வரதுக்கு பூரா நம்ம உட்காந்த இடத்துலயே வேலை வாங்குறது. இப்போ இந்த பருப்பு கரைஞ்சி கீரை வச்சு குழம்பு வச்சிருக்கேன், என்ன சொல்லுவோம் வந்துட்டு, நான் வந்திருக்கேன் கறி எடுக்காம அண்ணி இதை வச்சிருக்காங்கன்னு சொல்லும். இதே நம்மளாம் போனோம்னா அவசரத்தில் ஒரு சாம்பார் வச்சு ஒரு முட்டை வறுத்து ஒரு வப்படம் இருப்பாங்க, நம்ம அதை பேசாமல் சாப்பிட்டு வந்தோம். இவங்க வந்த ஸ்பாட்டில் நம்ம